விவாஸ் இப்போ நம்ம சாயங்காலம் இன்றைக்கி பார்ட் 2 எடுக்கிறதுக்காண்டி வந்திருக்கோம். எங்கன்னா தூத்துக்குடி ஹோட்டல் தூத்துக்குடிக்கு இங்கே தான் இன்றைக்கி வந்திருக்கோம். இப்போ நைட்டில் இது இந்த பெரும்பாக்கம் ஹை ரோட்டில் இருக்குது விவாஸ். சோழிங்கநல்லூர் டு மேடவாக்கம் போகிற வழியில் பெரும்பாக்கம் ரோட்டில் மேடவாக்கம் போகிற வழியில் இருக்குது. இதுதான் நைட்டில் அவங்க கிச்சன் எப்படி இருக்குது. பஸ் பாருங்கள், நார்மல் புரோட்டா அதுவும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. மாஸ்டர் தான் புரோட்டா போட்டுட்ருக்காரு. சிக்கன் ரைஸ் ரெடி பண்ணிகிட்ருக்காப்புல, அவர் தான் ஓனரு. எல்லாம் ஃபேமிலியாக அங்கே இருக்காங்க. தூத்துக்குடி ஃபேமஸ் பொரிச்ச புரோட்டா ரெடியாக போகுது. இப்படி இந்த புரோட்டா ஒரு ஹாஃப் பாயில் பண்ணி வச்சுருக்காங்க நார்மலாக போட்டு. பாருங்கள் விவாஸ், அந்த ஹாஃப் பாயில் பண்ணி வச்ச புரோட்டாவை அப்படியே அந்த எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணுறாங்க. ஃபுல்லாக அவங்க தான் எல்லாம் போடுறாப்புல. பொரிச்ச புரோட்டா ரெடி ஆகுது விவாஸ். நீங்கள் இந்த ஏரியாவில் வந்தால் இங்கே மட்டும்தான் கிடைக்கும் விவாஸ் பொரிச்ச புரோட்டா. தூத்துக்குடி ஃபேமஸ் விவாஸ். பாருங்கள், நல்ல டீப் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. தூத்துக்குடி ஃபேமஸ் பொரிச்ச புரோட்டா இங்கே வந்தால் நீங்கள் டேஸ்ட் பண்ணலாம் விவாஸ். அதே டேஸ்ட் இங்கே கிடைக்கும். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பொரிச்ச புரோட்டா எப்படி ரெடி ஆகுது பாருங்கள், எப்படி எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். அப்படியே வச்சு குத்தி எடுத்துருந்தாங்க. தூத்துக்குடி பொரிச்ச புரோட்டா அப்படி அதே டேஸ்ட் இங்கே வந்தால் சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க விவாஸ். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே சாப்பிட்டுருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி டீப் ஃப்ரை ஆகிருக்கு பாருங்கள். இங்கே கொத்து புரோட்டா ரெடி ஆகுது. இதுக்கு உப்பு போட்டிருக்காங்க. இப்போ ஒரு முட்டை உடச்சி விட்றாங்க. மஞ்சள் போட்டிருக்காங்க விவாஸ். இதில் பாருங்கள், இப்போ சில்லி பவுடர், கரம் மசாலா, ஒரு முட்டை, வெங்காயம், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டிருக்காங்க. கொத்து புரோட்டா ரெடி ஆகுது. இப்போ பாருங்கள், தக்காளியை நல்லா ஸ்மாஷ் பண்ணி விடுதாங்க. இப்போ அதுக்கு 2 முட்டை விட்டுருக்காங்க. 2 பரோட்டாவை பிச்சு போட்டிருக்காங்க. நல்லா கொஞ்சம் சிக்கன் சேர்வா விடுறாங்க. அதில் கொத்து பரோட்டா ரெடி ஆகிட்டுருக்கு. மாஸ்டர் போட்டுட்ருக்காரு. கொத்து பரோட்டா ரெடி விவாஸ். அப்படியே உள்ள சர்விங் போகுது விவாஸ். பாருங்கள், இப்போ சிக்கன் நூடுல்ஸ் போடுறாங்க. அதுக்கு எண்ணெய் விட்டு நல்லா கேரட்டு, பீன்ஸு போட்டிருக்காங்க. கொஞ்சம் வெங்காயம் போடுறாங்க. கேப்சிகம் கொஞ்சம் போட்டிருக்காங்க. அப்படியே ஒரு 2 முட்டையை உடச்சி விட்றாங்க அதில் விவாஸ். இது சிக்கன் நூடுல்ஸ் 2 ரெடி ஆகுது. அதனால் 2 முட்டை உடச்சி விட்ருக்காங்க. இப்போது அந்த முட்டைக்கோஸை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சதை போடுறாங்க. சிக்கன் நூடுல்ஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறாங்க. கொஞ்சம் போட்டு பாருங்கள் எப்படி எவ்வளோ ஹீட்டாக இருக்குது பாருங்கள். இப்போது நல்லா மேரினேட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் போடுறாங்க. இப்போ அதுக்கு தேவையான நூடுல்ஸ், நல்ல பாயில் பண்ணி வச்சுருக்கிற நூடுல்ஸ் போடுறாங்க. நல்லா டாஸ் பண்ணுறாங்க. இப்போ அதுக்கு தேவையான சால்ட்டு போடுறாங்க விவாஸ். பெப்பர் பவுடர் போடுறாங்க. நல்ல சில்லி பவுடர் போடுறாங்க. கரம் மசாலா போட்டாங்க. சோயா சாஸ் விடுறாங்க. எல்லாம் நல்லா விட்டு இப்போ நல்லா டாஸ் பண்ணுறாங்க விவாஸ். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இந்த பக்கம் வந்தால். சிக்கன் நூடுல்ஸ் ரெடி. நீங்களும் இந்த பக்கம் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் விவாஸ். ஏற்கனவே சாப்பிட்ருந்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் விவாஸ். பாருங்கள், அடுத்தால சில்லி சிக்கன் ரெடி ஆக போகுது. அதுக்கு எண்ணெய் விட்டுருக்காங்க. நல்ல வெங்காயம் நல்ல கொஞ்சம் நிறையவே போடுறாங்க. கொஞ்சம் கேப்சிகம் போடுறாங்க. சில்லி சிக்கன் ரெடி ஆகுது வியூவர்ஸ்.
நைட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே தொடர்ந்து ஆர்டர் போய்கிட்டே இருக்குது. சில்லி சிக்கன் ரெடி ஆகுது. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறாங்க. கொஞ்சம் தண்ணி விடுறாங்க அதில். அதுக்கு தேவையான சால்ட்டு போடுறாங்க, பெப்பர் பவுடர் போடுறாங்க, சில்லி பவுடர் போடுறாங்க, கரம் மசாலா போடுறாங்க, டொமேட்டோ சாஸ் விடுறாங்க விவர்ஸ். டொமேட்டோ சாஸ் விட்டு நல்லா அது பாருங்கள், அது கலரே மாறிச்சு டொமேட்டோ சாஸ் விட்ட உடனே. இப்போ நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை போடுறாங்க விவர்ஸ். சில்லி சிக்கன் ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு விவர்ஸ். சிக்கன் பீசஸ் எல்லாம் பாருங்கள் பெருசு பெருசாக இருக்குது. நல்லா கொஞ்சம் ட்ரையாகவும் எடுத்து கொடுத்துருவாங்க விவர்ஸ். சில்லி சிக்கன் ரெடி. இங்கே வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். என் பேர் வந்து தனுஷ்கோடி. நான் வந்து சென்னை பெரம்பூர். இன்றைக்கி சிக்கன் நூடுல்ஸும் சிக்கன் ரைஸும் சில்லி சிக்கனும் நல்லாயிருக்கு. நான் இங்கே 1 இயராக சாப்பிட்றேன். இங்கே தான் படிக்கிறோம். இங்கே தான் நைட் ஆனால் சாப்பிடுவோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸு 2 பேர் வந்திருக்காங்க. 2 பேர் ஊருக்கு போயிருக்காங்க. எல்லாமே நல்லாயிருக்கும். நான் சிக்கன் ரைஸ் வாங்கியிருக்கேன். என் பேர் கபிலன். இங்கே சூப்பராக இருக்கும் சிக்கன் ரைஸ். பொரிச்ச பரோட்டாவும் இங்கே நல்லாயிருக்கும். அடுத்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். என் பேர் ஹரிவர்மன். நான் நூடுல்ஸ் வாங்கியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே. ஆமாம், நானும் இங்கே ரெகுலராக சாப்பிட்டுருக்கேன். வியூவர்ஸ் பாருங்கள், இங்கே தொடர்ந்து சிக்கன் ரைஸு, சிக்கன் நூடுல்ஸு, பரோட்டா எல்லாம் ஆர்டர் தொடர்ந்து போயிட்டுருக்கு வியூவர்ஸ். அண்ணன் நான் ஸ்டாப்பாக நிப்பாட்டாமல் போட்டுக்கிட்டே இருக்கார். இப்போ சிக்கன் 65 போட போகிறாங்க. ஹீட்டாக இருக்குது. நல்லா மேரினேட் பண்ணி வச்சதை சிக்கன் பீசஸாக போடுறாங்க. இல்லை முக்கியம் என்னென்னா இங்கே போன்லெஸ் சிக்கன் 65 போன்லெஸ் போடுறாங்க வியூவர்ஸ். இங்கே சிக்கன் 65 எப்படி இருக்குது பாருங்கள் வியூவர்ஸ். சஃபிஷியன்ட் பீசஸ் இருக்குது. நல்ல சைஸில் இருக்குது வியூவர்ஸ். சிக்கன் 65 நல்ல ஃப்ரை ஆயிடுச்சு, டீப் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ எடுக்க போகிறாங்க. சிக்கன் 65 பார்சல் மேலே அப்படி ஆனியன் டாப்அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. லெமன் ஹாஃப் பீஸை கட் பண்ணி இப்படி தான் பார்சல் பண்ணி கொடுக்காங்க வியூவர்ஸ். ப்ளைன் தோசை ரெடி ஆகுது. எவ்வளோ பெரிய சைஸாக இருக்குது பாருங்கள். ப்ளைன் தோசை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ரெடி plain dosa. Yeah. So actually the food is awesome here. So like my favorite spot is THOOTHUKUDI. So I actually call every time and order. My favorite food is chicken rice. So they have delicate taste. So I like their food and like the response to the customers is very nice. Thank you. Like my favorite food, like I said, is chicken rice and chicken 65. And I have recently tried that fried parota of them. It's very like crispy and everything. My name is Rahul. Okay, where are you from? I am from Kerala. Yeah, it's Arabuli. So viewers, please like, subscribe this channel. பரோட்டா அப்படியே போட்டுக்கிட்டே இருக்காப்புல. தொடர்ந்து நார்மல் பரோட்டா, பொரிச்ச பரோட்டா வேணும்னா வந்த உடனே சூடாக போட்டு கொடுக்குறாங்க. சிக்கன் ரைஸு, சிக்கன் நூடுல்ஸு போட்டுக்கிட்டே இருக்காப்புல. தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு ஆர்டர். கஸ்டமரும் வந்துக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்காங்க. அங்கே பரோட்டா போட்டிருக்கு. இப்போ பாருங்கள், இது அடுத்த செட். பாருங்கள், அப்படியே நான் உள்ளே ஜூம் பண்ணுறேன். கஸ்டமர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள். வரிசையாக போகுது. இப்போ ஃப்ரெஷ்ஷாக போட்டு சிக்கன் ரைஸ் வரிசையாக பார்சல் போயிட்டுருக்கு. கல் தோசையும் கிடைக்கு, ப்ளைன் தோசையும் கிடைக்கு, எக் தோசை கிடைக்கு, பொடி தோசை கிடைக்கு, ஆனியன் தோசை எதுனாலும் வாங்கிடலாம் வியூவர்ஸ். பாருங்கள், இப்போ தோசை ரெடி ஆகிடுச்சு, எடுத்துட்டாங்க. கல் தோசை ரெடி. சப்பாத்தி கிடைக்குது, ஆஃப் பாயில் போட்டு கொடுக்காங்க, ஆம்லேட் கிடைக்குது. இப்போது ஒரு பொடி தோசை போடுறாங்க, ப்ளஸ் ஆனியன் தோசை போட போகிறாங்க. 2 ரெடி ஆகுது. ஆனியன் தோசைக்கு ஆனியன் போட்டாங்க, பொடி தோசைக்கு பொடி போடுறாங்க. அங்கே பொடி தோசை, ஆனியன் தோசை ரெடி ஆகுது. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் தோசை. எல்லாம் எண்ணெய் டாப்அப் பண்ணுறாங்க. இப்போது பொடி தோசை, ஆனியன் தோசை, கல் தோசை ரெடி ஆகிட்டு இருக்கு. பொடி தோசை ரெடி ஆகிடுச்சு விவர்ஸ். இப்போ எடுக்கிறாரு பாருங்கள், எப்படி ப்ரௌனாக கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். ஆனியன் தோசை அப்படி கிறிஸ்பியாக வருது பாருங்கள். நல்ல ஃபோல்டு பண்ணி கொடுக்குறாப்புல. ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கல் தோசை, சாதா ரோஸ்ட் ரெடி ஆகுது. எப்படி இருக்குது பாருங்கள் ரோஸ்ட்டு. கலரை பாருங்கள் விவர்ஸ். பொரிச்ச பரோட்டா ரெடியாக இருக்குது விவர்ஸ். பாருங்கள் எப்படி இருக்குங்க.
ப்ளஸ் பாருங்கள் இப்போ பொரிச்ச பரோட்டா பார்சல் ஆக போகுது 2 பரோட்டா. அது நல்லா அப்படி பாருங்கள், சவுண்டு உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். அப்படி கிறிஸ்பியாக இருக்குது. அதை இப்போ அந்த இலையில் அப்படி எடுத்து போட்டு சிக்கன் சேர்வா விடுறாங்க. அதில் இன்னொரு சால்னா செட்டிநாடு சிக்கன் செட்டிநாடு கிரேவி பாருங்கள். இப்போ அந்த சிக்கன் செட்டு வச்சு கொடுக்குறாங்க. 2 பரோட்டா, சிக்கன் சேர்வா, செட்டிநாடு கிரேவி வித்து சிக்கன் பீஸோட பாருங்கள். பீசஸை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பொரிச்ச பரோட்டா செட்டு, சிக்கன் செட்டு வியூவர்ஸ் ரெடி. க்ளோஸ்அப்பில் பாருங்கள், சிக்கன் செட் ரெடி வியூவர்ஸ். வியூவர்ஸ் பாருங்கள், இப்போ எக்கு கொத்து பரோட்டா ரெடி ஆகுது. அதோட வெங்காயம், கொஞ்சம் முட்டை, 2 முட்டையை உடச்சி விட்ருக்காங்க. அதுக்கு பரோட்டா 2 பரோட்டா நல்ல பிச்சு போட்டிருக்காங்க. அதில் பிச்சு போட்டு இப்போது கொஞ்சம் சிக்கன் சேர்வா விட்றாங்க. அதில் சிக்கன் கிரேவி எப்படினாலும் எடுத்துக்கலாம். அங்கே பார்த்தா அண்ணன் தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கார். அங்கே அவர் தொடர்ந்து சிக்கன் ரைஸு, எக் ரைஸு போட்டுக்கிட்டே இருக்கார் வியூவர்ஸ். எக்கு கொத்து பரோட்டா ரெடி. ஸோ என் பேர் மணி. இங்கே ஒரு பாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸாக இங்கே தான் சாப்பிட்றேன். ஆக்சுவலி இன்றைக்கி தோசை எனக்கு கலக்கி ஆர்டர் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பொரிச்ச பரோட்டா நல்லாயிருக்கும், பரோட்டா நல்லாயிருக்கும், சிக்கன் ரைஸ் நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் சாப்பிடுவோம். இங்கே சாப்பிட்டதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா பொரிச்ச பரோட்டா. இவங்க கொடுக்குற அந்த குருமா, அந்த சிக்கன் கிரேவி, அது 2 மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அது வந்து நல்லாயிருக்கும், சாப்பிட சூப்பராக இருக்கும். இந்த சேனல் பார்க்குற நீங்கள் எல்லாருமே ஃபுட் பிளாக்ஸ் பிடிக்குதுன்னா இந்த சேனல் நீங்கள் பாருங்கள். லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வியூவர்ஸ் இங்கே பாருங்கள், இப்போ ஆனியன் ஊத்தப்பம் போட்டிருக்காங்க. அதுக்கு நல்ல ஊத்தப்பம் மேலே தோசையை போட்டு கொஞ்சம் இட்லி பொடி போட்டிருக்காங்க. ஆயில் டாப்அப் பண்ணுறாங்க. பாருங்கள் வியூவர்ஸ், ஒரு எக்கு தோசை பக்கத்தில் போடுறாங்க. இங்கே ஆனியன் ஊத்தப்பம் ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்கு இட்லி பொடி போட்டிருக்காங்க. எக் தோசைக்கு மேலே பெப்பர் கொஞ்சம் டாப்அப் பண்ணுறாங்க. பெப்பர் பொடி கொஞ்சம் ஆயில் டாப்அப் பண்ணுறாங்க. பக்கத்தில் ப்ளைன் தோசை ரெடி ஆகிட்டுருக்கு. ப்ளைன் தோசை ரெடி ஆகி போயிடுச்சு. எக் தோசை ரெடி, ஆனியன் தோசை ரெடி ஆகுது வியூவர்ஸ். திருப்பி போட்டிருக்காங்க. வியூவர்ஸ் பாருங்கள், இப்போ பொரிச்ச பரோட்டா போடுறாங்க. திருப்பியும் நல்ல டீப் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போ திருப்பி விடுறாங்க. அதை பொரிச்ச பரோட்டா நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு வியூவர்ஸ். பொரிச்ச பரோட்டா எடுக்கிறாங்க. இப்போ பொரிச்ச பரோட்டா ரெடியாக இருக்குது. அந்த ஆயில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிறதுக்கு அப்படி வச்சுருக்காங்க. பெப்பர் சிக்கன் போட போகிறாங்க. அதுக்கு வெங்காயம், கேப்சிகம் போட்டிருக்காங்க. பாருங்கள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறாங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறாங்க. கொஞ்சம் தண்ணி விடுறாங்க. அதில் சில்லி சாஸ் விடுறாங்க. இப்போ அதில் கொஞ்சம் சோயா சாஸ் விடுறாங்க. சில்லி பவுடர் போடுறாங்க. கரம் மசாலா போடுறாங்க. பெப்பர் பொடி போடுறாங்க. மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன் அதில் போட்டாங்க. பெரிய பெரிய பீஸா பாருங்கள். பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிட்டுருக்கு வியூவர்ஸ். அதுக்கு தேவையான சால்ட்டு கொஞ்சம் போட்டிருக்காங்க. இப்போ பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு வியூவர்ஸ். பார்சல் வியூவர்ஸ். இப்போ எக் நூடுல்ஸ் போடுறாங்க. அதுக்கு கேரட்டு, பீன்ஸு, வெங்காயம்லாம் போட்டாங்க. அதுக்கு முட்டை 2 உடச்சி விட்றாங்க. எக் நூடுல்ஸுக்கு எக் நூடுல்ஸ் ரெடி ஆகுது. இப்போ அதுக்கு தேவையான முட்டைக்கோஸை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சதை போடுறாங்க. இப்போ அதுக்கு தேவையான ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறாங்க. எக் நூடுல்ஸ் ரெடி ஆகிட்டுருக்கு வியூவர்ஸ். நூடுல்ஸ் நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸ் போடுறாங்க. பெப்பர் பவுடர் போடுறாங்க. சில்லி பவுடர் போடுறாங்க. கரம் மசாலா போடுறாங்க. சோயா சாஸ் விடுறாங்க. எக் நூடுல்ஸ் ரெடி ஆகிட்டுருக்கு வியூவர்ஸ். பாருங்கள் ரெடி. பொரிச்ச பரோட்டா அடுத்தால ரெடி ஆகுது வியூவர்ஸ். திருப்பியும் பார்சல் ரெடி ஆகுது. நல்ல உடச்சி விட்றாங்க பொரிச்ச பரோட்டாவை. அப்படி வச்சுட்டாங்க. நல்ல செட்டிநாடு கிரேவி, சிக்கன் கிரேவி நல்ல காரமாக உள்ளது. அதை பொரிச்ச பரோட்டாக்கு வைக்கிறாங்க. பார்சல் பொரிச்ச பரோட்டா ரெடி. பாருங்கள், தோசை
ரெடி ஆகுது ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்கள். 3 தோசை வேறு